கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆளுது முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆளுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது கோபுர கலசத்திலே ஒளி வீசுது முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆளுது சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ தித்திக்கும் தேன்பாயும் கண்ணீர் தமிழோ சித்தாடை கட்டி வந்த பிள்ளை தமிழோ தித்திக்கும் தேன்பாயும் கண்ணீர் தமிழோ சொக்கருக்கு மாலையிட சொந்தமெல்லாம் கூடி வர சொக்கருக்கு மாலையிட சொந்தமெல்லாம் கூடி வர காலமெல்லாம் உள்வாசல் கல்யாண கோலம் அம்மா காலமெல்லாம் உள்வாசல் கல்யாண கோலம் அம்மா முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆளுது பூமாரி பொன்மாரி முத்தாளம்மா பூஜோலை நீ இருக்க அலங்காரம்மா பூமாரி பொன்மாரி முத்தாளம்மா பூஜோலை நீ இருக்க அலங்காரம்மா பைகநிதி கரையோரம் வண்ணத்தமிழ் இசை கேட்டு பைகநிதி கரையோரம் வண்ணத்தமிழ் இசை கேட்டு வெள்ளி மீன்கள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா வெள்ளி மீன்கள் வந்து வந்து துள்ளி விளையாடுதம்மா முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆடுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது கொத்தோடு மலரெல்லாம் மனம் வீசுது உந்தன் கோபுர கலசத்திலே ஒளி வீசுது முத்தாள அம்மன் வந்து முத்தாடுது முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆளுது முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆளுது முத்தமிழே மீனாட்சி பொழுது ஆளுது நன்றி நன்றி ஆமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவேணி ஏறாத மழை கருதிரண்டு தத்தளிக்கே மாறாமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவேணி மாறாமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவேணி ஏறாத மழை கருதிரண்டு தத்தளிக்கே மாறாமல் கை கொடுப்பான் பழனி மலை வேளவேணி மாறாமல் கை கொடுப்பான் பழனி
பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு பசும்பொன்னிலே பிறந்த நமது தெய்வத்தையே பாடு தெய்வத்தையே பாடு பாடு மனமே பாடு நம்ம தேவர் புகழை பாடு முறையில் மிக சிறப்பாக பேர் அன்பர்கள் சார்ந்து பெரியோர்கள் அனைவருக்கும் பெற்றெடுத்த திரும்பி அன்பு சார்ந்து தாய்மார்கள் அனைவருக்கும் உடன் பிறவாத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வருங்கால வாலிபர்களுக்கும் எதிர்கால இளம் சிங்கங்களுக்கும் காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி இந்த மண்ணை எல்லாம் பொன்னாக மாற்றக்கூடிய திரும்பி அன்பு சார்ந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நாடு ஓட்டுகின்ற பெருந்தலைவர்களுக்கும் மற்றும் விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் நாடகத்தை நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் இந்த நாடகத்தை காண வருகை தந்துள்ள சுற்று வட்டார நாடக கலா ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் இந்த நாடகத்தில் எங்களையும் அறியாமல் சொற்குற்றம் பொற்குற்றம் இசைக்குற்றம் மசைக்குற்றம் பூதிக்காலிகள் குற்றம் ஆகிய எந்த ஒரு குற்றம் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை மட்டும் கைகொண்டு நாங்கள் தப்பு செய்கிற ஆளுகள்லாம் கிடையாது.
ஆமா புல்லாமே வடிகிற முகமா உட்காந்துருக்கோம். பால் வடிகிற முகம். இதுல எல்லா பேரும் பால் வடிகிற முகம்னு சொல்லிட்டு கூலிச்சேம் ஒரு ஆள் தான் பால் ஊத்துற முகம். அதான் ஊத்துவேன், நல்லாத்தான் ஊத்துவேன். நாசம் பார்த்து போதுக்கு ஏன்னா ஆமா பால் வடிகிற முகம். நீதே உண்மையிலேயே ஊத்துன முகம். உனக்கு ஊத்திராம உட்காரு. நீ எதை ஊத்திட்டு வந்திருக்கியோ ஒழுக்கமா உட்காரு. நீ வேட்டுக்கு ஆரம்பமே அபசகரமா இருக்கப்பா. இங்க ரொம்ப ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கு. ஏன்னா நாடகம் நல்லது, ஒரு நாடகம் நல்லா தான் இருக்கும். ஆனா எப்படி நாடகமா இருந்தாலும் 2 லட்சம் போட்டாலும் கெடுக்கிறது 150 ரூபா கோட்டா தான் இருக்கு. வண்டி விளம்பிருச்சு நினைக்கிறேன். போயிட்டு அடுத்த ரவுண்டு போட்டு வா. அப்பதான் நல்லா ஏற்கனவே ஒரு கால கெந்திரி என்னன்னு தெரியலையே. நல்லா உட்காரியா ராசா, நல்லா இருப்பேன். பைக்கில் ரோட்டை பார்த்தியா முட்டை பொம்பளை பார்த்தி மறுபடியும் எடுத்து ஒரு 100ல போ, சரியா வரும். ஏன்னா நாடகம் நல்லது, ஒரு நாடகம். இந்த நாடகம் எப்பேற்பட்ட நாடகம் என்று உங்க எல்லா பேருக்குமே தெரியும். தெரிந்தாலும் தெரியலும் சொல்லப்படுகிற கடமை. ஆகையால் இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் மிக சிறப்பான நாடகம். குகனை மணந்த குறிஞ்சி மலர், கந்த பெருமானோட காதல் திருமணம். திஸ் இஸ் எ லவ் ஸ்டோரி. காதல் நாடகம், காதல் கதை. மாப்ள காதல் எப்படி மாப்ள இருக்கும்? கருப்பா உருண்டையா பிசு பிசுன்னு இருக்கு. இவனுக்கு காதலிச்சாதான்டா தெரிய போகுது மச்சான். மாப்ள இன்னைக்கு காதல் நாடகம், உண்மைக்கு நாளைக்கு பக்தி நாடகம். நாளைக்கு பக்தி நாடகம், நாளைக்கு தான் உக்கிரமா இருக்குங்க. ஆமா, ஏன்னு கேட்டீங்கன்னா இது காதல் நாடகம். முருகப்பெருமானே வள்ளிய காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணிருக்காரு. காதலிக்கிறது தப்பே கிடையாது மச்சான். காதல்ல 1 சைடும் பண்ணலாம், 2 சைடும் பண்ணலாம். கடைசியில பொம்பளை கிடக்கலன்ட்டு முண்டை நீ சூசைடு மட்டும் பண்ணிக்கிற கூடாது. நிறைய பேர் அதைத்தான் முக்கியமா பண்றாங்க. ஆமா, காதல்னு சொல்றோம்ல. இந்த உலகத்திலே உண்மையான காதல் எது தெரியுமா? எது மாமா? தாலி கட்டிய பின்னாடி தான் பொண்டாட்டிய மட்டும் காதலிக்கிறதா உண்மையான காதலாம். நிறைய பேர் பொண்டாட்டிய காதலிங்கடானா அடுத்தவன் பொண்டாட்டியவே விரட்டுறாங்க. நிறைய பேர் அடுத்தவன் ஏன் சொல்ற? இந்த இருக்காங்க வலது பக்கம் இடது பக்கம் நாலும் கூலிச்சாமி காதலிச்சு பூரா சுடுகாடு போயிருச்சு. பூரா 90 95 ஒரு ஆள் தான் பாக்கியா 80 வயசு கிளவியவா லவ் பண்ணா புள்ள போகத்தான் செய்யும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த உலகத்துல எல்லா பேருக்கும் பல விதமான பிரச்சனை இருக்கு. ஆசை இல்லாத மனுஷன் யாராவது இருக்காங்களையா? எனக்கும் ஆசை வந்துச்சு மச்சான், எனக்கும் ஆசை வந்துச்சு. நானும் இந்த செல்போன்ல யூடியூப்ல எல்லாம் நானும் அது இதனை போட்டுடும். எனக்கு முந்தானத்து பேஸ்புக்ல ஒரு பிள்ளை கமெண்ட் பண்ணிருந்துச்சு. எப்படி? ஹாய் தங்கராஜ், உங்க நாடகம்னா நான் விரும்பி பாக்குறேன், ஐ லைக் யூன்னு போட்டுருந்துச்சு. சரி நம்மளையும் ஒரு பிள்ளை லைக் பண்ணி பாக்குதான்னு நானும் ஓகே பண்ணி மெசேஜ் பண்ணிக்கிறேன். அதே பிள்ளை திருப்பி நேத்து எனக்கு மெசேஜ் பண்ணிருந்துச்சு. ஹாய் தங்கராஜ், உங்க நாடகத்தை நான் விரும்பி பார்க்க ஆரம்பிச்சுட்டேன். நான் உங்களை இது பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த லவ் பண்ணலாம் நினைக்கிறேன். சரி நம்மளையும் ஒரு முகரக்கட்ட லவ் பண்ணு நான் அப்சர்வ் பண்ணி ஓகே கொடுத்து மெசேஜை தட்டிக்கிருக்கேன் மச்சான். சும்மா இல்லாம நேத்து ராத்திரி 12 மணிக்கு அந்த பிள்ளைக்கு மெசேஜ் பண்ணேன். செல்ல குட்டி இப்ப என்ன பண்ணுதுன்னு பதிலுக்கு உடனே ரிப்ளை வந்துச்சு. செல்ல குட்டி இப்பதான் சாப்பிட்டுக்கு இருக்குன்னுச்சு. ஓகே ஓகே நல்லா சாப்பிட்டு உடம்ப தேத்து அடுத்து விடலாமா? அடுத்த ஆழமா மெசேஜ் இறக்குனேன். செல்ல குட்டி இப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருக்குன்னு பதிலுக்கு அந்த பிள்ளை ரிப்ளை பண்ணுச்சு. பதிலுக்கு அந்த பிள்ளை என்ன ரிப்ளை பண்ணுச்சு தெரியுமா? செல்ல குட்டி இப்ப கைலி கட்டி இருக்குன்னுச்சு. மாப்ள ஒருவேளை கேரளா பொம்பளையா இருக்குமோ? நானும் அப்படித்தான்டா நினைச்சேன். நம்மளுக்கு வெளிநாட்டுல ரசிகர் இருக்காங்களே. செல்ல குட்டி பொய் சொல்லுது, கைலி எல்லாம் கட்டாதேன்னு பதிலுக்கு ரிப்ளை வருது. பேசுறது செல்ல குட்டி இல்ல, உன் செல்ல குட்டியோட புருஷன்டியா போன வச்சுட்டேன். கடைசியில ஊர் போய் மொண்டாட்டி அந்த செல்ல குட்டியான்னு பாருங்க. தம்பி இதெல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா? காதலிக்கிறது தப்பு கிடையாது. காதல்லையே நிறைய பேர் இப்ப மாறி மாறி போய்க்கிருக்காங்க. எப்படியா மாறி மாறி போய்க்கிருக்கான். இப்ப என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா இப்ப பெரியவங்க நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க. இந்த உருமா கட்டின சித்தப்புலாம் இருக்காரு. எங்க அக்கா உங்கள்கிட்ட பேசுறேன். இது எத்தனாவது அக்கான்னு தெரியல தம்பி. இப்போ நான் கேட்குறேன், இந்த அப்போ உருமா கட்டப்பு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கவா? அந்த காலத்தில் இங்கே எங்கள் சின்னத்தாவை அடிச்சு வர ஒரு கோவத்தில் அடிச்சு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், கோவச்சுக்கிட்டு எங்கே போவாங்க? அவங்க ஆத்தா வீட்டுக்கு போவாங்க. இது எப்போ? அப்போ பொண்டாட்டி அடிச்சா கோவச்சுக்கிட்டு ஆத்தா வீட்டுக்கு போறது அப்போ. இப்போ அப்படி கிடையாது. புருஷன் ஒத்தடி அடிச்சா சக்கரத்து பாருங்க 10 அடி அடிக்குதுங்க. வதக்கு வதக்கு வதக்குன்னு அடிக்குதுங்க. பையன் நல்ல பையன் தான். அவன் கொஞ்சம் சுழி சரியில்லை. உனக்கு சுழி மட்டுமா சரியில்லை? தம்பி சொல்ற கேளுங்களேன். என்ன ஒரு பிரச்சனைன்னா இப்போ ஒரு சில பொம்பளை என்ன பண்ணுதுன்னா புருஷனை அடிக்கவும் மாட்டுதுங்க. சரி ஆத்தா வீட்டுக்கு கோவிச்சுட்டு போகவும் மாட்டுதுங்க. இது நான் கதைக்கு சொல்லல, உண்மைக்குமே கடலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். கரெக்டா 1 மாசம் ஆகுது. 1 மாசம் ஆகுது. அந்த பொம்பளை பேரு ரூபா. கடலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம்.
புருஷங்காரன் தண்ணியை போட்டு பொண்டாட்டியா டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. இறந்தவர் பேர் வீட்டுக்கார பேர் ராமர். ஆமா ராமர். அதனால இதுல என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, இந்த பொம்பளை சொல்லி சொல்லி பாத்துருக்கு, குடிச்சிட்டு வராதையா எனக்கு பிடிக்காதுன்னு. இந்த நாசம்பத்து போறவே டெய்லி தண்ணியை போட்டு பொண்டாட்டி அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கா. இந்த பொம்பளை என்ன பண்ணிட்டா, புருஷனை அடிக்கல, ஆத்தா வீட்டுக்கு கோவிச்சுக்கிட்டு போகல, நேர மார்க்கெட்டுக்கு போய் 1.5 கிலோவுக்கு கட்லா மீன் எடுத்து அதுல விஷத்தை ஊத்தி புருஷனை திங்க விட்டு ஆளை போட்டு தள்ளிட்டான். ஒரு சின்ன சந்தேகம். என்ன? சாம்பார் இருக்கு, புளிக்குழம்பு இருக்கு, ஆமா ரசம் இருக்கு, கத்திரிக்காய் குழம்பு கூட இருக்கு, ஏயா மீன் குழம்புல விஷத்தை கலக்குற? நீ சொன்ன மாதிரி சிக்கன் குழம்புல விஷத்தை வச்சிருக்கலாம், மட்டன் குழம்புல விஷத்தை வச்சிருக்கலாம், சரி சாம்பார்ல கூட விஷத்தை வச்சிருக்கலாம். அது ஏன் இந்த பொம்பளை மீன் குழம்புல விஷம் வச்சா தெரியுமா? மீன் குழம்புல மட்டும்தான் நம்ம எவ்வளவு விஷத்தை ஊத்துனாலும் இத்தினி கூட வாட வெளியே தெரியாதான். பொம்பளை எல்லாம் நோட்டு பண்ணிக்கோங்க, உங்க புருஷனை போட்டு தலை உதவும். அதை சிச்சுக்க அப்படியே. இதுல எனக்கு என்ன ஒரு பிரச்சனை கேட்டு, அவர் ஏன் வயிறாரு தெரியுமா? சும்மாவே கொள்ளரும்ன்றா, நீ வேற செலுத்தியடா. இதுல எனக்கு என்ன ஒரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, அந்த பொம்பளைக்கும் புருஷனுக்கும் பிடிக்கலப்பு, பொண்டாட்டி புருஷனை போட்டு தள்ளிருச்சு. இது அவங்க குடும்ப பிரச்சனை, நமக்கு தேவை கிடையாது. இதை யூடியூப்ல போட்டு விட்டாங்க. எப்படி தலைப்பு போட்டிருக்காங்கன்னா, கட்டிய கணவனை மீன் குழம்பில் விஷமிச்சு கொன்ற மனைவி கைது, கைதுன்னு போட்டு விட்டான். இதுக்கு 3 பொம்பளையே கமெண்ட் போட்டிருக்காளுங்க. கமெண்ட்னா அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. எனக்கு இதுதான் மாப்பிள்ள சரியான கடுப்பு. அந்த பொம்பளைய கொண்டவன் மேல கூட எனக்கு அவ்வளவு கடுப்பு கிடையாது. சரி, இந்த 3 பொம்பளைய கமெண்ட் போட்டிருக்காளுங்கல்ல, இவளுக்கு மேல எனக்கு அவ்வளவு ஒரு கடுப்பு. ஏன் அப்படி என்ன? முத பொம்பளை ஒரு வார்த்தை கேட்டிருக்கா அந்த கமெண்ட்ல, புருஷனை கொல்லுற அளவுக்கு அந்த விஷம் எந்த கடையில விற்கும், எனக்கு கொஞ்சம் அட்ரஸ சொல்லுங்கன்னு கேட்டிருக்கா. சண்டை ஓட ஆரம்பிச்சிருக்காங்க முத பொம்பளை. 2வது பொம்பளை கேட்டிருக்கா, மீனை கொதிக்கிறப்ப விஷத்தை ஊத்தணுமா, இறக்குறப்ப விஷத்தை ஊத்தணுமான்னு 2வது பொம்பளை கேட்டிருக்கா. 3வது ஒரு லூசு முண்டை கேட்டிருக்கா, 1/2 கிலோ மீனுக்கு 1 டப்பா ஊத்தவா 1/2 டப்பா ஊத்தவான்னு. கடைசியா அப்ப இந்த 3மே சுரட்ட முண்டி அறுந்திருக்கு. அந்த 3 பேரோட போன் நம்பர் வச்சிருக்கியா மாப்ள? எனக்கு இப்ப அது கூட பிரச்சனை இல்லை. இங்க இருக்கிற ஆண்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இனியாவது உங்க வீட்டுல பொண்டாட்டி மீன் குழம்பு வச்சா பொண்டாட்டியை உப்பு பார்க்க விடுங்க. வேற என்ன குழம்பு சாப்பிடுறது? நண்டு குழம்பு எடுத்து. ஏய் அப்படி செய்யும். நீ வேற நாசம் பத்து போறவனே. இதெல்லாம் பிரச்சனை வந்துடக்கூடாது. நம்ம தேவரையா கல்யாணமே பண்ணிக்கிறல. எதுக்கு 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 நல்லா கவனிச்சு பாருங்களேன். ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்தவங்க 2 பேர். ஒன்று தேசீகமும் தெய்வீகமும் இரு கண்களாக பாவித்த அருமை ஐயா தேவரையா. 2வது டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா. 2 பேரையும் பார்த்தீங்கன்னாலே உங்க எல்லா பேருக்கும் தெரியும், 2 பேருமே கல்யாணம் பண்ணல. நாட்டுக்கே பெருமை தேடி தந்தாங்க. 2 பேருமே ஒரே மாவட்டம். நம்ம கல்யாணம் பண்ணோம் என்ன பண்ண, வெள்ளி செவ்வாய்க்கு வீட்டில் விளக்க மாதிரி வாங்கி நடக்கும். என்னையா சொல்ற? ஆமா என்ன மச்சான் என்ன சொல்றாரு? அப்படி இல்லைங்க, கடைசியில் கையை இழுத்துக்கிறாங்க. சும்மா இல்ல, நான் சொல்லலடா, அவன் சொல்றான். நாடகம் நல்ல நாடகம், ஆனா எல்லாமே அமைஞ்சிருக்கு. ஆனா ஒண்ணுதான் சரியா அமையல. என்னையா ஏன் அவ்வளவு வருத்தமா சொல்ற? என்னையா அமையல உனக்கு? பக்கவாத்திய கலைஞர்கள் அருமை, வந்திருக்க எல்லா நடிகரும் அருமை, ஒளிபெருக்கியும் அருமை. ஆனா சொல்லியா டான்ஸுக்கார பிள்ளை நினைச்சாதான் கொஞ்சம் மனசு நெருடலா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க ஆளு லேசப்பட்ட பிள்ளையே கிடையாது. மதுரை சங்கத்திலேயே அக்கு மார்க்கு நம்பர் 1 நாங்க லூசு முண்டையை கூட்டி. நம்பர் 1 நல்ல முண்டைன்னு நாங்க சொல்றோம். நீங்க சொல்றீங்களா? இப்ப தெளிஞ்சிச்சுடா. இப்ப நாட்டு வைத்தியம் பார்த்து தெளிச்சாச்சு. நாட்டு வைத்தியம் பார்த்தாங்களா மாட்டு வைத்தியம் பார்த்தாங்களா? அப்படிலாம் மதனு மருந்து நான் தான் கொடுக்குறேன். நெசமாவா? எனக்கு எதுவும் தங்கப்பாண்டிகிட்ட கேட்டா சரியா நினைக்கிறேன். சரி இருக்கட்டும், நம்ம பார்த்துக்கிறோம். நம்ம வைத்தியம்லாம் ராமேஸ்வரம் கடலோட வச்சுக்கிருவோம். இங்கிட்டு வேணாம், ஒத்த வீடியோ தானே எடுத்து போட்டு அதுக்கு ஆளை சண்டா. அதனால எது எப்படி இருந்தாலும் ஐயா புகழை மனதார வணங்கி விட்டு நம்ம கலைப்பணியை பின்பு சார்வோம். அதனால எப்படி பார்த்தீங்கன்னா, இந்து மதம் பெற்றெடுக்க இஸ்லாமிய மதம் பால் கொடுக்க கிறிஸ்துவ மதம் கல்வி தரே மும்மதத்தின் மண்ணிலே முளைத்திட்ட ரோஜா எங்கள் முத்துராமலிங்க தேவர் என்னும் ராஜா. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே, தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே. நீங்கள் சேது நாடு கண்டெடுத்த சீதனமே, அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே. எங்கள் சேது நாடு
நாங்களுமே தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே ஹரிசன மக்களோட குறைகளை தீர்த்தவரா அவர்தம் நிலங்களை உழுதிட கொடுத்தவரா ஹரிசன மக்களோட குறைகளை தீர்த்தவரா அவர்தம் நிலங்களை உழுதிட கொடுத்தவரா அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்தவரா அவர் கல்வி பயில வசதி பல செய்தவரா தேவர் அவர்களுடைய பிள்ளைகளை வளர்த்தவரா அவர் கல்வி பயில வசதி பல செய்தவரா தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே தேசிய உணர்வுடன் தேவரும் வாழ்ந்தாரு அவர் ஏசிய மனிதரை தூசியாய் கண்டாரு தேசிய உணர்வுடன் தேவரும் வாழ்ந்தாரு அவர் ஏசிய மனிதரை தூசியாய் கண்டாரு நம் விடுதலையை உயிர் மூச்சாய் கொண்டாரு பல வேதனையை தாங்கி தானே நின்றாரு தேவர் விடுதலையை உயிர் மூச்சாய் கொண்டாரு பல வேதனையை தாங்கி தானே நின்றாரு தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே சரித்திர தலைவரா தேவரை பாருங்க அவரை சாதிய தலைவராய் மாற்றியது யாருங்க சரித்திர தலைவரா தேவரை பாருங்க அவரை சாதிய தலைவராய் மாற்றியது யாருங்க தேவர் அனைத்து மக்கள் நெஞ்சங்களில் வாழ்கிறார் அவர் இறைவனாக நல்லாசி கொடுக்கிறார் தேவர் அனைத்து மக்கள் நெஞ்சங்களில் வாழ்கிறார் அவர் இறைவனாக நல்லாசி கொடுக்கிறார் தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே காவியமே தேவர் என்னும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே எங்கள் சேது நாடு கண்டெடுத்த சீதனமே அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே எங்கள் சேது நாடு கண்டெடுத்த சீதனமே அவர் சிறப்புகளை பாடி வாரம் நாங்களுமே நன்றி 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 தேசிகமும் தெய்வீகமும் இரு கண்களாக பாவித்த அன்பு ஐயா பசும்பன் கண்டெடுத்து ஊனா முத்துராமலிங்க தேவரையா புகழை பாடினால் நம் நாடகம் சிறப்புமிகு நாடகம் ஏன்னா அந்த நாடகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதாபாத்திரம் இருக்கு மச்சான் அதனால சிறப்புமிகு நாடகத்துக்கு உண்டான விஷயத்தை நம்ம சொல்லணும்ல ஆகியால் நாளைக்கு மகமாய் சின்ன கருப்பு பெரிய கருப்பா சின்ன சின்ன கருப்புப்பா நாளைக்கு மட்டும் இந்த பெண்கள் கூட்டம் ஜெக ஜோதியா இருக்கும் அப்படித்தானத்தா ஆமாவா மண்டி ஆட்டுற எல்லாம் தெரியும் ஆனா திருவிழா ஊருக்குள்ள வந்துட்டாதாப்பா பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எப்படி மாமா சொல்றீங்க உண்மைக்குமே எல்லா இந்த ஊருண்டு இல்ல எந்த ஊர்லயுமே திருவிழான்னு வந்துட்டா பெண்கள் ரொம்ப கொடுத்து வச்சவங்க எப்படியா சொல்ற உண்மைக்கே மச்சான் திருவிழா ஆரம்பிச்சுட்டா போதும் நகை நட்டை போட்டு புதுச்சேலையை கட்டி அப்படியே சம 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 சம்மட்டு அப்படியே கம்ம கம்மட்டு உட்காந்துருப்பாங்க இங்க இருக்கிற பெண்களை பாருவே நல்லா சம்மட்டு உட்காந்துருக்காங்களா ஆமா பக்கத்துல அவங்க புருஷன் பாருவே லூசு மாதிரியே உட்காந்துருப்பா மனுஷன் ஆமா மாமா ஏன் காசை புள்ளா இழக்கிறது ஆம்பளை மட்டும்தான் ஆனா ஆம்பளைக்கு யாராவது மதிப்பு கொடுக்குறாங்களா ஒரு ஆள் இல்ல ஆம்பளைய ஒரு ஆளு மதிக்கிறாள் ஊருக்குள்ள யாருக்காவது பொம்பளை புள்ள பிறந்துட்டா மகாலட்சுமியே பிறந்திருக்குன்றியா ஆனா யாருக்காவது ஆம்பளை பையன் பிறந்துட்டா உனக்கு கொல்லி வைக்க மையம் பிறந்துட்டாங்கிறியா ஆம்பளைய மட்டுமே ஏந்தே அப்படி மட்டப்படுத்தி வச்சிருக்காங்கன்னே தெரியல இப்ப நான் கேட்கிறேன் இப்போ அங்க இருக்கிற என்ன பத்த ஒரு 10 பெண்கள் இங்க ஒரு 10 பெண்கள் உட்காந்துருக்கீங்க ஏய் கண்ண அரேந்தில செக் பண்றா 60 பேர் உட்கார்ந்திருக்காங்க அப்படி சொன்னாதான் காசு நல்லா சொல்றேன் கேளுங்க இங்க இருக்கிற என்ன பத்த ஆத்தா உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் தயவு செய்து ஆண்கள் யாரும் வாயை திறந்துடாதீங்க நீங்க சும்மா நம்ம ஊரு தைரியமா சொல்லுங்க நான் ஒரு பழமொழி மட்டும் சொல்றேன் முதல் வரியை நான் சொல்லுவேன் ரெண்டாவது வரியை மட்டும் நீங்க சொன்னா மட்டும் போதும் கவனிக்கலாம் மச்சான் சொல்லு மாமா நல்லா கவனிக்கத்தா மனைவி அமைவதெல்லாம் ஒழுக்கமா படுத்துரு ஒப்ப மகனே கட்டோட தட்டி விட்டுருவேன் என்ன சொன்ன இறைவன் விடத்த குளமா இறைவன் விடத்த குளத்துக்கு போனா உனக்குன்னு வந்துச்சு நம்ம கம்பெனி தான் நம்ம நீ உளறத பார்த்தா வீரன் சரக்கு சாப்பிட்டியா நம்ம கம்பெனி நம்ம இழுவ கேஸ் தான்டா அந்த அக்கா வேமா சொன்னாங்க ஏத்தா நீங்க புழுக்கு அந்த ரோஸ் ஊதா கலர் சிலக்காராத்தா நான் கவனிச்சுட்டே தான் இருந்தேன்
சும்மா சொல்லுங்க தான். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். நான் கேட்கிறேன், மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்ன்றீங்களே, அப்போ புருஷ அமைறதெல்லாம் யாரு புரோக்கர் கொடுக்குற வரமா? சிச்சுக்கு அப்படியே ஆம்பளை உண்மைக்கு ரொம்ப பாவம் அதனு. ஏன்னு கேளு, எங்க ஊர்லயும் நாடகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து 8வது நாள் நாடகம். மொத்தம் எங்க ஊர்ல 14 நாள் நாடகம். இதுல என் பொண்டாட்டி பெரிய கூத்து பண்ணிட்டான் மச்சான். என் பொண்டாட்டி நல்லவதே, ஆனா என் எழுத்து வீட்டுக்கார பொம்பளை புருஷன் கவர்மெண்ட் வேலை பார்க்கறாள். அந்த நாசம் பத்து போறவே 50,000 சம்பளம் வாங்குறியா? அமைக்கிட்டு இருக்க கூடாது. அந்த ஆளு பொண்டாட்டிய கௌரவமா வச்சுக்கணும் மச்சான். என்ன பண்ணிட்டியா, பொண்டாட்டிக்கு 8,000 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்துருக்கான். 8,000க்கு எடுத்து அந்த பொம்பளை அமைக்கிட்டு இருக்க கூடாது. வீட்டுக்கு போறேன், ஏன் பொண்டாட்டிட்டு விரிச்சு விரிச்சு காட்டிக்கிருந்தா அந்த முந்தியத்தை பாத்தியாடி. 8,000 ரூபாய் என் வீட்டுக்காரரு இந்த ஊருக்குள்ளேயே எவ்வளவு இந்த காசுக்கு சேலை இருக்க மாட்டாடி. பெருமை வீட்டுக்கு இருக்கு. என் பொண்டாட்டி வாத்தா, நான் உனக்கு வாக்கப்பட்டது எல்லாம் சுகத்தை கட்ட, அதை கட்ட, இதை கட்ட, அவன் வந்து அதை காட்டுறா இதை காட்டுறான். நாசம் மொத்த முண்டை கிளம்பிட்டாளுகளே. லவ் பண்ணி கல்யாணம் முடிச்ச மச்சான். 5 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சேன். எனக்கு பொண்டாட்டி அழுகவும் மனசு தாங்கல. உண்மையிலேயே உன் மனைவியத்தையும் லவ் பண்ணியா? காதலுக்கு தூது போன பிள்ளைய கல்யாணம் முடிச்சா? சத்தியமண்ண கோயில்ல அண்ணே, இவன் லவ் பண்ணது ஒரு பிள்ளை. இவன் மனைவி வந்து அந்த பொண்ணுகிட்ட லெட்டர் கொடுக்க போன பிள்ளை, கொடுக்காம இந்த பிள்ளைய வச்சுக்கிருச்சு, கட்டிட்டான். தம்பி அதெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு அமையிற பிரதாத்தம் தம்பி. உண்மைக்கு லவ் பண்ண பிள்ளை வேற பிள்ளைதான். எப்படி தங்கச்சி கும்பு கராத்தெல்லாம் பழகி கொடுத்துருமே. நீ வேற ஏன்டா வெள்ளிக்கிழமைனா விளக்கமத்த கொண்டு அடிக்கிறா, செவ்வாய்க்கிழமைனா செருப்பு அடிக்கிறானா மச்சான். எல்லாத்தையும் நான் உதுத்துட்டேனே. ரோசப்பட்டானே நல்லா கேளுங்களேன். பொண்டாட்டி கிட்ட அடி வாங்காதாலும் யாருமே கிடையாது. ரோசப்பட்டோம்னா 10 ரூபா சம்பாதிக்க முடியாது. யாரு அப்படி பேசாதீங்க மச்சான். உண்மைக்குமே பெண்கள் ரொம்ப பாவம் யாருக்கா தெரியுங்களா? நம்ம ஆம்பளை வேலைக்கு போயிட்டு வீட்டில் போய் தூங்கிடுறோம். ஆனால் பெண்கள் உண்மைக்குமே பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கிளப்பணும், துணிமணி துவச்சு போடணும், சோறாக்கணும், கட்டுன புருஷனுக்கு கையால் அமைக்கணும், ரேஷன் கடையில் அரிசி வருவாங்கன்னு, ஜீனி வருவாங்கன்னு, வீட்டு வாசலை கூட்டணும், ஏகப்பட்ட வேலை பெண்களுக்கு வேலை. உண்மைக்குமே அவங்கள நாங்கள் பாராட்டுறோம், உங்கள் தலைவனுங்கிறதா. அப்படி ஒரு சில பெண்கள் வீட்டில் வேலை பார்த்த அலுப்புல அப்பத்தையும் குறுக்கு வலிக்குதேன்ட்டு காலை நீட்டி உட்காருவாங்க. சரி, நம்ம ஆளு ஆம்பளைன்ற கெத்த காட்டுவான் பார்த்துருக்கீங்களா? ரொம்ப பொண்டாட்டி காட்டு. ஏய் வெண்ண மகளே, என்ன உன் புருஷன் வீட்டுக்குள்ள வர்றேன், என்ன பொம்பளை மரியாதை இல்லாம காலை நீட்டி உட்காந்துருக்க? ஏய் மடக்கு, காலை மடக்குற அண்ணடிம்பியா? யார? பொண்டாட்டி, கட்டிய மனைவி. ஆனா வப்பாட்டி அப்படி கிடையாது. எப்படி? அவ காலை தூக்கி இவன் தோல் மேல போடுவா. இன்னும் கொஞ்சம் ஏத்தி போடும்பியா? எதுக்கு மாப்பிள்ள? நக்குறதுக்கு. ஒழுக்கமா உட்காந்து கேச்சுக்கல முண்டை. ஏண்டா நான் என்ன கதை சொல்லிக்கிறது, எங்க கொடுத்து விட்டாங்க மாப்பிள்ள? பொண்டாட்டிக்கு கூட்டிட்டு போயிட்டேன் மாப்பிள்ள. எழுத்து விட்டுக்கார 8,000 படம் எடுத்தாளா? என் பொண்டாட்டியை கூட்டி ஜவுளி கடைக்கு போனேன். பையில 10,000 வச்சேன். ஏய் அவன் 8,000 எடுத்தான். எடுத்துக்க, எவ்வளவு எடுத்துக்கண்டேன். என் பொண்டாட்டி போனவன் அந்த நேரத்தில் மாப்பிள்ள என் பொண்டாட்டி காலில் வந்து கும்பிடுவேன். கட்டுன புருஷன் ராத்திரி மகளா கண்ணு முழிச்சு ஆடின காசு வெட்டியா போயிடக்கூடாதுன்னு என் பொண்டாட்டி வெறும் 4,000 ரூபாய்க்கு ஒரு பொண்ணு எடுத்தா மாப்பிள்ள. என்னம்மா அவ 8,000 போதுமுங்க, 4,000 போதுமுங்க. அப்படி எனக்கு உள்ள குளிந்து வச்சு மச்சான். வளர்த்துருக்கேன் எங்க தங்கச்சி. அந்த சந்தோஷம் ஒரு 10 நிமிஷம் நடிக்கல மச்சான். மாமா என்னடா சேலைக்கு மேட்சா ஜாக்கெட் ஒன்று எடுத்துக்கிற வேண்டாம். சரி எடுத்து தொலை, மேட்சுக்கு மேட்சா கட்ட நல்லா இருக்கும். இப்பெல்லாம் பெரிய பெரிய கடைக்குள்ள ஜாக்கெட்டுக்குன்னு துண்டா ஒரு கடையவே ஓப்பன் பண்ணி வச்சு தொலைஞ்சிருக்காங்க. என் முன்னாடி சேலையை கொண்டுட்டு அதுக்குள்ள போனா மேட்சிங்க ஒரு ஜாக்கெட்டை தூக்கிட்டு வந்தா, இந்த ஜாக்கெட் தான் எனக்கு பிடிச்சிருக்கு வேணும்னு ஒத்த கால நின்றா. எடுத்துக்க அப்படின்னு ஜாக்கெட்ல துணியை பிரட்டி பில்ல பாக்குறேன். ஒரு ஜாக்கெட் துணி எவ்வளவு வரும்னு நினைக்கிறேன்? 500 ரூபா. ஆனா என் பொண்டாட்டி ஒரு ஜாக்கெட் எடுத்தது எவ்வளவு தெரியுமா? ஜாக்கெட் துணி மட்டும் 5,500 ரூபாய். என்னடான்னு கேட்டா ஆரிய ஒர்க்கு, ஸ்டோன் ஒர்க்கு, மச்சத்தை புடுங்கின ஒர்க்கு, 2 கையில மட்டும் கல்லு வச்சிருக்காங்க. 5,500 ரூபாலாம். சரி பொண்டாட்டி ஆசைப்பட்டு தொலைஞ்சிட்டான்னு 5,000 ரூபா போட்டு ஜாக்கெட் துணி எடுத்து நான் டெய்லர்கிட்ட தைக்க கொடுக்க போனா, அங்க டெய்லர் ஒரு ஜாக்கெட் துணிக்கு எவ்வளவு கேட்கலாம்? ஆனா நான் கொண்டு வந்த டெய்லர் எவ்வளவு கேட்டா தெரியுமா? ஜாக்கெட் துணி தைக்க மட்டும் 3,000 ரூபா வேணும்னா. உனக்கு எதுக்கு நான் 3,000 அப்பத்த அந்த ஆளு சொல்றியா? அண்ணே உன் பொண்டாட்டி தான் போன் அடிச்சிச்சு, ஜாக்கெட்டில் சன்னல் வைக்கணுமா? சும்மாவா சன்னல் வைப்பாங்க? நான் கொத்தனாருக்கு 1000 ரூபா கொடுக்கணும்னு, ஆசாரிக்கு 1000 ரூபா கொடுக்கணும்னு, தைக்கிற எனக்கு ஒரு 1000 மொத்தம் 3,000 முண்டை போய் தொலைண்டு அதுக்கு ஒரு 3,000 கொடுத்துட்டு இப்ப ஆக மொத்தம் ஜாக்கெட் துணியே 8,500 ரூபா வந்துருச்சு. சரின்னு காசு ஜாக்கெட்டை கொண்டுக்கிட்டு பொண்டாட்டிட்ட போனேன். இங்க வாடி, ஜாக்கெட் துணி மட்டும் 8,500 ரூபா. அவளாவது சேலை மட்டும் தான் 8,000 ரூபாய்க்கு எடுத்தா. உனக்கு ஜாக்கெட் துணியே 8,500 ரூபா. இவ்வளவு காசு போட்டு தச்ச ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு வா, நான் எப்படித்தான் இருக்கணும் கண்குளிர பாக்கணும். ஜாக்கெட்டை கொடுத்த மச்சான். அவளும் ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு பெரிய துண்டை வச்சு பொத்திக்கிட்டே வந்தா.
முத நம்ம கணவர் இவ்வளவு ரூபாய்க்கு எடுத்துக்கிட்டு இருக்காரு, அவர்கிட்ட தான் முத காட்டணும்னு. அது இல்லடா கீரை முண்டை. வேற என்னடா ஏண்டி இவ்வளவு காசு போட்டு தச்ச ஜாக்கெட்டை வெளியே காட்டாம பொத்துக்கிட்டு வரது காட்ட அப்பதான் அவ சொல்றா. அந்த ராசமத்த டெய்லர் என்ன பண்ணிருக்கா தூமியா குடிக்கு சன்னல பின்னாடி வச்சு தைக்காம முண்டை முன்னாடி வச்சு தச்சிருந்திருக்கா. அம்புட்டு பொழந்தவ. போட்டா என்ன போடாட்டி என்ன, இத போட்டா என்ன நீ பொழந்துக்கிட்டு தெரிஞ்சு அதோட பொண்டாடிக்கு துணி எடுத்து கொடுக்கறதை விட்டு தொலைச்சிட்டு. அந்த டெய்லர் நம்பர் இருக்கா? ஏப்பா அந்த டெய்லர் நம்பர் உனக்கு வேணுமா? நம்ம ஆளு மாதிரி ஒத்தக்கால் டெய்லரு. நீ கட்டிலோட குப்பரை பெறல போற உங்க மகனே. ஆனா கடவுள் விடத்தவளத்துல இருக்காருன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும். ஆத்தடி ஆத்த வாய் போட ஆரம்பிச்சிருமா? ஆமா, நமது ராமநாதபுரம் மாவட்டம், நமது கமுதி வட்டம், நமது சிங்கமட்டி கிராமத்தில் அருள்வாளிக்கும் அருள்மிகு ஸ்ரீ தர்ம முனீஸ்வரர், ஸ்ரீ தவ முனீஸ்வரர் மற்றும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி பொங்கல் முளைப்பாரி உற்சவ திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் சிறப்பான முறையில் நமது பசுமன் கண்டெடுத்த உணா முத்துராமலிங்க தேவரையா சிங்கார கலையரங்கில் உங்கள் முன்னால் மிக சிறப்பாக கிராம பொதுமக்கள் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் அதிவிமர்சையாக நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. இந்த நாடகத்தில் சிறப்பான முறையில் பங்கேற்றலை காத்துக்கொண்டு நடிகை சிகாமணியில் எமது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தில் சங்க செயலாளராக பதவி வைக்கின்ற நமது ஆரைக்குடி மாவட்டம் அடுத்த ஆண்டுமே என்னார் MK வல்லரசன் அவர்கள் இவர்கள் மடியில் வேடன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்தில் குயிலின் மேலான கோக்கில வாணி எமது மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் முதன்மை செயற்குழு உறுப்பினராக பதவி வைக்கின்ற மதுரை மாவட்ட GM கலையரசி அவர்கள் உங்கள் முன்னால் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த நாடகத்தில் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் திருமணத்தை நடத்தி அவன்று சபதமேற்று வருவதில் நாதகன பெருசு வீணாகன பிரியன் துவரங்குறிச்சி மாநகரம் கண்டெடுத்த அலங்கமட்டி மாநகரம் போட்டக்கூடிய மணி பாலமுருகன் அவர்கள் இவர்கள் மடியில் நாரதர் அந்த கலகப்புறனாக தோன்றுவார். மற்றும் சினிமா உலகத்தில் எப்படி பாடலுக்கென்று பிறந்த DM சவுந்தரராஜனோ நாடக கலை உலகத்தில் சிறப்பாக அருமையான நாடக கலை உலகத்தின் DMS என்று மக்கள் மனதில் நீங்காத இடம்பெற்றுள்ள அன்பு மாமா நமது கமுதி மாநகரம் அருகாமலிருக்கும் செய்யாமங்கலம் மண்ணின் மைந்தனமாகிய KR ராமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் 6 மணி மண் பின்பா. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல. நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அவன் பேர் உள்ளமல்ல. நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அவன் பேர் உள்ளமல்ல. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல. உள்ளத்தை வைத்ததை உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன். எவனோ அவனே மனிதன். உள்ளத்தை வைத்ததை உதட்டில் வைப்பவன் எவனோ அவனே மனிதன். எவனோ அவனே மனிதன். ஊரார் வேர்வையில் உடலை வளர்ப்பவன் உலகத்தின் கோழைகள் தலைவன். உலகத்தில் கோழைகள் தலைவன். நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்ல. காத்தின் நிலவா கடலில் மழையா. காத்தின் நிலவா கடலில் மழையா. பிறந்தாயாருக்கு லாபம். பிறந்தாயாருக்கு லாபம்.
மருந்துகள் ஆவதில்லை. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்லே. நாவில் ஒன்று நினைவில் ஒன்று அவன் பேர் உள்ளவல்லே. நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதனல்லே. நன்றி நன்றி. சிறப்பான முறையில் பழைய பாடல் முறையாக பாடிய அன்பு மாமா அவருக்கு மனமார்ந்த நன்றி. நாளொரு மேடை, நமக்கு டெய்லி ஒரு மேடை தானே, ஒரு போயிட்டு வந்துடுறோம் சிறப்பான முறையில் அருமையாக. அதற்கு அடுத்து துணையாக உறுதுணையாக இங்கு மிருதங்கத்தை காத்து கொண்டிருக்கும் மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு வாத்தியார், மதுரை தமிழ்நாடு நாடகடிய சங்கத்தில் சங்க தலைவராக திகழக்கூடிய அன்பு அப்பா, அரசுகுளம் கண்டெடுத்த டிவி ஜெயம் அவர்களின் அருமை மாணவருமாகிய சிவகங்கை மாவட்டம் திருப்பூவனம் அருகாமையில் இருக்கும் ஏனாதி அஞ்சூர் நாடு மாநகரம் கண்டெடுத்த அன்பு மைத்துனர் என்ஆர் ஜெயராஜ் அவர்கள் மிருதங்கம் தொப்பினன் டோலர்.
அருமையான முறையில் மிக சிறப்பாக இந்த நேரத்திற்கு மிருதக சித்த அன்பு மைத்திரர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மற்றும் அதற்கடுத்தனையாக இங்கு ஆல்ரவுண்டர்ஸ் கொண்டிருக்கும் அன்பு மாப்பிள்ளை நமது அருப்புக்கோட்டை மாநகரம் அருகாமல் இருக்கும் குலசேகரநல்லூர் பொம்மக்கோட்டை மாநகரம் கண்டெடுத்த PM மதன்ராஜ் அவர்கள் ஆல்ரவுண்ட் அண்ட் சைடு ரூம். அருமையான முறையில் தனது தனித்திறமையில் எடுத்துரைத்த அன்பு மைத்தினர்களுக்கு மனமார்ந்த நன்றி. மற்றும் அதற்கடுத்தனையாக எங்களுக்கெல்லாம் தாயும் தந்தையுமார்ந்து விளங்கக்கூடிய குளிமட்டி ரமேஷ் கண் அவர் சார்பாக இசைக்கலைஞர் பாராட்டி ரூபாய் மற்றும் சிறப்பான முறையில் அதற்கு அடுத்தபடியாக இங்கு என்னை பாராட்டியும் மற்றும் இங்கு அருமையாக சிறப்பான ராமதாசம் அவரை பாராட்டியும் மற்றும் இசைக்கலைஞர் பாராட்டியும் சிறந்தவர் முறையில் அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. தேனி மாவட்டம் இருளப்பன் அன்பையா அவர்கள் சார்பாக என்னை பாராட்டி அன்பளிப்பை வாரி வழங்கிய அன்பையா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி.
மக்கள் விருப்பத்துக்கு இணங்க ஆசிங்க மச்சான். ஏன்னா நல்லதொரு முறையில் மதன் அவர்களை நிறைய யூடியூப்பில் பார்த்துருக்காங்க. சிறப்பான முறையில் அன்பு மக்கள் விருப்பத்திற்கு இணங்க அந்த பல்லாக்கு குதிரையில் வர பாடலை சிறப்பான முறையில் அந்த ஓப்பனிங் இசையும் ஃபினிஷிங் இசையும் அருமை அருமை அருமை. சரி, இப்போ ஆரம்பிச்சாச்சு. ஃபினிஷிங் இருக்குல்ல, ஃபினிஷிங்கை போடுங்க பார்ப்போம். ஓப்பனிங் பிடிச்சி அருமையாக வாசித்த அன்பு மக்கள் இசைக்காக வாசித்த அன்பு மைத்தனர்களுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. அதற்காக இசைக்கலைஞர்களை பாராட்டி பாசத்துக்குரிய அன்பு மாப்பிள்ளை நமது சிங்கம்பட்டி கண்டெடுத்த அன்பு ஆசிரியர் பெருந்தகை அன்பு மாப்பிள்ளை ரமேஷ் கண்ணன் அவர்கள் இசைக்கலைஞர்களை பாராட்டி அன்பளித்து பெருமை சேர்த்த அன்பு ஆசிரியர் அவர்களுக்கு எங்களுக்கு கலைக்குழு சார்பாக இசைக்கலைஞர்கள் சார்பாக நன்றி. நன்றி. அன்பனுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி. ஆகியால் இந்த நாடகத்திற்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு ஆள் இருக்காப்புல, தாளலய சுருதி கலைஞர். இங்கு தாளம் மட்டும்தான் அவர், சீன் அமைப்பெல்லாம் மதன்ராஜும் ஜெயராஜ் மட்டும்தான். எங்க முண்ட மாதிரி யாரும் பண்ண மாத்திரை போட்டு சீனை மட்டும்தான் தூக்கிட்டு வருவேன். சீன் கட்டுறது பூரா இவங்க 2 பேரும் தான் கட்டுவாங்க. ஆமாம், இவனுக்கு யூடியூப் புகழ். பாவம் காலு நீர் இவ்வளோ மாத்திரை திங்கிறேன். இப்போ மட்டன் சாப்பிடாதரா, ரொம்ப மோசம் கிருன்னு வந்துருமாடான்னு கேட்டால் கேட்குறானா, கொதவளரியை தின்ட்டு இப்போ மாத்திரை இப்போ 1 மணிக்கு மாத்திரை உள்ள ஓட்டா. நேற்று போன மாப்பிள்ள நேற்று போன ஊரில் ஹோட்டலில் சாப்பாடு. இரியா விளங்காத்தாயில் நேற்று போன ஊரில் ஹோட்டல் சாப்பாடு. நாங்கள் பூரா என்ன பண்ணோம், ஒரு கிரில்லு இருக்குல்ல, சிக்கனை ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இவன் போய் அண்ணே அந்த தீக்குள்ள சுத்துற கோழி இருந்தா அதை சுத்துறத திங்காதாண்டா, அது சுத்தும்ல, அதே மாதிரி இவனும் சுத்திட்டேன் மேடையில். இந்த கிரில்லுன்னு கேட்குறேன். அவங்க வயசு மேலே தின்றானா உனக்கு எதுக்கு போச்சு அறிவு. மதுரை ஏர்போர்ட் அராமருக்கும் பரம்புப்பட்டி மன்ற கடத்த எச்சிக்காலை சிக்கனை கடிச்சு செட்டு போல டொப்புன்னு கீழே விடுது. ஆனால் எஸ்கேயும் எச்சிக்கலையும் பேர் இஞ்சில் கரெக்டாக இருக்கு. ஆமாம், எஸ்கே குருட்டு குத்து கூலுச்சாமி அவர்கள். நீ கண்ணமணி நக்குன அவங்கெல்லாம் திறமையை காட்டினாங்க. எங்க போடு அந்த ஆளுக்கு நீ ஏதாவது ஒரு சோதனை யாரு கூலுச்சாமியை சோதனை விட மாட்டேனா? உங்களால மக்கள் விருப்பப்பட்டு கேட்டாங்கல்ல, உங்களால மக்கள் விருப்பப்பட்டு கேட்டாங்கல்ல. இப்ப நான் இந்த ஆள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கிறேன். இந்த தாளத்துக்குன்னு ஒரு பாட்டுலாம் துண்டாவே இருக்கு. அதுல உன் தாளம் மட்டும்தான் உசுரே. நீ என்ன வயசு பிள்ளை உடனே கெடுத்து நக்க போற? பாடு 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 கரெக்டா தாளம் நல்லா கேளுங்க. இல்லாட்டா அதுல வாசிக்கணும்னா வாயில வாசிப்பேன். தோட்டுக்கடை ஓரத்திலே தோடு, ஒன்னாங்க தோடு, 2ஆங்க தோடு, 3ஆங்க வாங்க சொன்னேன். பாட்டுக்கு முண்டா வாசிக்க தெரியாது, இது மட்டும்தான் எல்லா பேருக்குமே தெரியும். இந்த பாட்டுக்கு இதுதான் தாளம் பண்ணு. இதைத்தான் குத்துவேன். உங்களுக்கு மட்டும் தெரியாது, எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பாட்டுக்கு இல்லை, நாங்க என்ன பாட்டு பண்ணாலும் இந்த முண்டை இதை மட்டும் தான் வாசிப்பேன். 2 ஓட பக்கத்து இங்கே அருமையாக சாப்பாடு ஏற்பாடு மிக மிக அருமையான முறை ஏற்பாடு செய்து அன்பு சார்ந்த கிராமத்தார்களுக்கும் பரிமாறிய அன்பு உள்ளங்களுக்கும் சமையல் செய்த அன்பு நெஞ்சங்களுக்கும் எங்களது கலை குடும்ப சார்பாக மனமார்ந்த நன்றி. ஏன்னா உப்பிட்டேரே உள்ள நினைக்கணும், சாப்பாடு போட சாகும் வரைக்கும் நினைக்கணும். இந்த நாடகத்துக்கு அருமையாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனமாக திகழக்கூடிய நமது KM கோட்டை உரிமை விசு அவர்கள் அமைப்பில் சிறந்த ஒளிபெருக்கி ஸ்தாபனம் நியூ ரகு ஆடியோஸ். நியூ ரகு உரிமையாளருக்கும் பணியாற்றி அன்பு சொந்தங்களுக்கு மனமார்ந்த நன்றி மற்றும் பொதுமக்கள் பக்தர்களும் பெருந்திரளாக வருக அனைவருக்கும் சிறப்பான முறை வருகை இருக்கிறோம். இப்படிக்கு சிங்கம்பட்டி கிராம பொதுமக்கள் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்த அன்பு பாசமிகு அருமை அண்ணா எங்கு சொன்னாலும் வெற்றி சிறந்த 6 மனுஷாக திகழக்கூடிய நமது பாறைக்குளம் அவர்கள் நடத்த KA முனியாண்டி
அன்பண்ணா அவர்கள் 5 மணிக்கெல்லாம் போன் அடிச்சு மனுஷன் தூங்க விட்டாப்லையா? ஆமா. அவன் எதுக்கு 5 மணிக்கு அடிக்கிறேன்? ஊரே வந்த எல்லா பேருமே நான் ஊரே தெரியும், கண்ணை மூடிட்டு வந்தாலும் வந்துருவான். இவன் எதுக்கு 5 மணிக்கு அடிக்கிறேன்? ஏன் சொல்றீங்க? மினியாண்டி அவர்கள் சிறப்பாக நாடகத்தை அமைத்தலார் என்பதை பெருமிதத்தை ஏற்படுத்திக் கொண்டு மற்றும் இங்கு நாட்டியமாட காத்துக் கொண்டிருக்கும் நடன மங்கை புதுக்கோட்டை கண்டெடுத்த பூலாந்தேவி. ஏய், பூலாந்தேவிடா இல்லடா. அப்படியா? அப்பேற்பட்ட முறையில் சிறப்பான முறை வருவதற்கும் ராத்திரி குத்து ராதா செல்வி அவர்கள் டான்ஸ் அண்ட் காமெடி பகல் குத்து. நீ எங்கே என் நினைவுகள் அங்கே என் நினைவுகள் அங்கே நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நீ எங்கே என் நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில் நீ எங்கே நினைவுகள் அங்கே பிறப்பிடவேறாயிருந்தாலும் இருப்பிட உனது மனமல்லவா பிறப்பிடவேறாயிருந்தாலும் இருப்பிட உனது மனமல்லவா ஆயிருந்தாலும் ஆனப்பினாலும் வாழும் காதல் உறவல்லவா நீ எங்கே நினைவுகள் அங்கே சிறகில்லையே நான் பறந்து வர என் உயிரே உன்னை தொடர்ந்து வர சிறகில்லையே நான் பறந்து வர என் உயிரே உன்னை தொடர்ந்து வர நீரலை மேலே தோன்று நிழலோ காதல் என்பது மறைந்துவிட நீ எங்கே நினைவுகள் அங்கே நீ ஒரு நாள் வரும் வரையில் நீ ஒரு நாள் வரும் வரையில் நான் இருப்பேன் நதிக்கரையில் நீ எங்கே நினைவுகள் அங்கே மற்றும் இந்த நாடகத்திற்கு சிறப்பாக முப்பெரும் தேவர்கள் போல இங்கு சிறப்பாக யூடியூப் சேனலை எடுத்துக்கொண்டிருக்கும் சிறந்த யூடியூப் சேனலாக திகழக்கூடிய அன்பு பாசமகண்ணன் கண்டிலான் மாணவர் கண்டெடுத்த தங்கப்பாண்டியன் அவர்கள் யூடியூப் சேனல் சார்பாகும் மற்றும் வைகை மீடியா அன்புமா சுதாகர் சார்பாகும் மற்றும் தேவரி மீடியா அன்பண்டா மகேஷ் அவர்கள் சார்பாகும் முப்பெரும் தேவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நெஞ்சாத தெரியப்படுத்தும். நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ குன்றாதம் பலம் வேண்டும், குன்றாத இளமை வேண்டும் அப்படி சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 2014 மச்சான தெரியும் ராமதாஸ் 11 வருஷமா அப்படியே தான் இருக்காரு. என்ன ரகசியம் தெரியல. என்னதான் அவர் குரலும் அப்படிதான் இருக்கு. இல்லை உண்மைதான், குரல் இப்போ தான் ஒரு மைசெட்டில் பாட்டு போடுறாரு. சேமாக தான் இருக்கு. குரலும் குன்றாமல் இருக்கு, இளமையும் குன்றாமல் இருக்கு. அதை விட ஸ்பெஷாலிட்டி கூலிச்சாமி அண்ணன், அவர் அப்படியே தான் இருக்காரு. ஏன்னா பல்லு செட்டு பல்லு விழுந்துருவேன். இல்ல சார், டைம் கொடுத்துட்டாங்க. இல்லை என்ஆர் ஜெயராஜ்லாம் எனக்கு 10 வருஷமா தெரியும். என்ஆர் ஜெயராஜ் என்ன எப்போ நாடகம் புக் பண்ண போனாலும் என்ஆர் ஜெயராஜை நாங்கள் புக் பண்ணிடுவோம். 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் புக் பண்ணது 6 மாதம் ஆச்சு இவங்களாம் நாடகம் புக் பண்ணி. இப்போ போன மாதம் சொன்னாங்க இன்னும் ஒரு நாடகம் புக் பண்ணிடுமான்னு. வாய்ப்பே அடிய இந்த மாதிரி நாடக நடிகர்கள் 6 மாதத்துக்கு முன்னாடி புக் பண்ணால் தான் கிடைக்கும். அப்படின்னால இது ஒரு சிறப்பான நாடகம். இங்கே வருகிறதுல அத்தன் ராமதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய கிராமத்து சார்பாக பொன்னாடைப்பட்டப்படுகிறது. தம்பி மியூசிக்கை அருமையாக போடுறாரு.
மதன்ராஜ். போன தடவை நாங்கள் ஆல்டர்னேட்டிவாக ஒரு ஆளை கேட்டோம். பெஸ்ட்டாக யார் ராதாச்சலி மேடத்திலே கேட்குறேன் நான். ராதாச்சலி மேடம் உங்களுக்கு பெட்டராக யார் மியூசிக் அமைப்பா அப்படின்னு சொல்லும்போது தம்பி மதன்ராஜை சொன்னாங்க. தம்பி வாழ்த்துக்கள் தம்பி, நல்லா மியூசிக் போடுறீங்க. அடுத்தாப்புல என்ஆர் ஜெயராஜ் அவர்களுக்கு எங்களுடைய கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. தம்பி மதன்ராஜ் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. அடுத்தபடியாக எங்களுடைய பாசத்துக்குரிய அண்ணன் கூலுச்சாமி அவர்களுக்கு எங்களுடைய கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. தங்கப்பாண்டி தான் எங்களுடைய பெஸ்ட் ரசிகர் கூலுச்சாமிக்கு. என்ன தங்கப்பாண்டி வருமேனே எங்க இருக்கிய? அந்த தங்கப்பாண்டினே வாரம் 2 கோதரேஜ் டை வாங்கி கொடுத்தோம். அப்படியா? சரி சரி ரைட்டு. அதோடு தங்கராஜான்னா எனக்கு பல வருஷங்களாக தெரியும். என்னையே தெரிஞ்சிருக்க மாட்டார். ஆனாலும் பல்வேறு நாடகங்களில் போய் பார்க்கும்போது தங்கராஜ் இருப்பார். அவர் ஒரு பெஸ்ட் ஆக்டர், எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு எங்களுடைய கிராமத்து சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. மைத்துனர் மச்சான் மாரிமுத்து அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். காவல்துறை அதிகாரிகள் அவர்களும் வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தம்பி தலையாரி முனீஸ்வரன் அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தம்பி ஏபி கருப்பசாமி அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். தங்க நீதான் காவல் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் மதிப்புக்குரிய காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். அடுத்தபடியாக நம்மளுடைய ஏரியாவில் தேவர் மீடியா அப்படிங்கிற யூடியூப் சேனல் ஃபேமஸ். நான்லாம் நிறைய நாள் இந்த தேவர் மீடியா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டே இருப்பேன். அவர்லாம் வந்து எங்கே இருப்பாரான்னு நான் நினச்சேன். பக்கத்து வில்லேஜில் இருக்கார் தம்பி ஆலடிப்பட்டி. என்ன தம்பி, அந்த வில்லேஜில் இருந்துட்டு இப்போ ஆண்டவன் ஒரு படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம், அவர் தான் ஹீரோ. உண்மையிலே ஒரு ரியல் ஹீரோ. எனக்கெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ இருப்பார்னு நினச்சேன். தேவர் மீடியா வந்து யூடியூப் சேனல் யார் அப்படின்னு ஃபேமஸ் அப்படின்னு சொல்லும்போது தம்பி அன்புக்குரிய தம்பி மகேஷ் அவர்களுக்கு நம்மளுடைய கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போட்டப்படுகிறது. தம்பி வாங்க. தம்பி ஒரு படம் நடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. நம்மளுடைய ஏரியா ஃபோக்கஸ் பண்ணி ஒரு படம் நடிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு நிமிஷம் வந்து அவருடைய படத்தை பற்றி இப்போ சொல்கிற மாதிரிக்கு அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. இந்த ஆண்டவன் அப்படிங்கிற ஒரு படம் நம்மளுடைய தென் மாவட்டத்துடைய கதை. உண்மையை சொல்லணும்னா நம்ம மதுரை, விருதுநகர், ராம்நாடு இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையும் முக்கியமான ஒரு சம்பவத்தையும் உண்மையான ஒரு கதையை வச்சு எடுத்துருக்கிறோம். கண்டிப்பாக நம்மளுடைய சிங்கம்பட்டி கிராம மக்களும் ஒட்டுமொத்த இந்த தென் மாவட்டங்களில் இருக்கிற மக்களும் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்ட்டு விருப்பப்படுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, மே 16 அடுத்த மாதம் மே 16 தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆக இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு தேவை. உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் வந்து பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். நன்றிங்க. பாலமுருகன் பூசாரி அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். விசு அவர்கள் மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். குணமுள்ள முதலாளி